பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய மிகப்பெரிதான ஜபத்திற்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த வாரத்துக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்து மெடிடேட் பண்ணும்போது தேவாவியானவர் என்னுடைய உள்ளத்தில் பேசின வார்த்தைகளை உங்களோடு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இந்த வசனத்தை கொடுத்தது, இந்த வார்த்தையை கொடுத்தது தேவாவியானவர். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. எப்பயுமே நான் மெடிடேட் பண்ணும்போது சில வார்த்தைகள் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்னுடைய தூக்கத்தில் கொடுத்தாரு. தூக்கத்துலேருந்து எழுப்பி இதை உட்காந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த செய்தியை கொண்டு வர ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. செய்திக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபங்களை ஏறெடுத்து நம்ம செய்திக்குள்ளே போகலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜா, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. என்னுடைய வாழ்விலும் சரி சுவாமி, என்னை கூட பார்த்து இந்த செய்தியை கேட்கிற அனைவருடைய சகோதர சகோதரிகள் வாழ்விலும் தேவனே, நீ செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது ராஜா. ஏனால் நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருப்பதற்காக உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த செய்தி பகுதியை கூட உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ஐயா. இதனால் வரக்கூடிய மகிமை, இதனால் வரக்கூடிய கனம் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே சுவாமி வருவதாக. ஆண்டவரே, அடியனை சிலுவைக்கு பின்பாக மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்க பேசுங்கப்பா. உங்க மக்களோட, உங்க சகோதரர், உங்க பிள்ளைகளோடு நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களோ, எதை பேச விரும்புறீங்களோ அதை பேசுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு மீட்பரட்சமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். என்னோடு சேர்ந்து ஒரு 2 வேத பகுதிகளை நம்ம வாசிக்க போறோம். அதன் மூலமாக தேவ ஆவியானவர் என்னோடு பேசின செய்தியை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எடுத்துக்கிடுவோமா? 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 2 சாமுவேல் chapter 10 verses 9. நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறேன். 2 வசனங்கள் முதல் ரீட் பண்ணிக்குவோம். அதுலேருந்து ஆவியானவர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில், யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில், அல்லேலூயா, தனக்கு முன்னாடியும் பின்னாடியும் எதிரிகளோட படை. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிற அந்த பேசேஜோட இது. யோவாபுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எதிரிகளோட படை. அல்லேலூயா. அடுத்து என்னோடு சேர்ந்து இன்னொரு வேத வசனத்தை நம்ம படிக்க போறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனம். என்னோடு சேர்ந்து படிப்பீங்களா? 2 ராஜாக்கள். அப்படியே ஒரு கை எங்கே வச்சுக்கோங்க. ஒரு கை 2 சாமுவேல் 10:9க்கு நேராக முதல்ல நம்ம வாசிக்கப்பட்ட அந்த பகுதி. யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அப்படின்னு சொல்லி அந்த 2 சாமுவேல் 9வது முதல் பகுதி அந்த மாதிரி ஆரம்பிக்குது. அதே மாதிரி 2 கிங்ஸ் chapter 6 verses 24, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்தான் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். ஹல்லேலூயா. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. எதிரிகள் சமாரியாவை முற்றிலும் சூழ்ந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு வசனம் இங்க நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்தையும் வாசிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இந்த 2 பேசேஜ்லயும் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த படிச்சோம் 2 சாமுவேல்ல நம்ம படிச்சோம் 10வது அதிகாரத்துல 9வது வசனம். யோவாப் யுத்தத்துக்கு போகும்போது எதிரிகளோட படை முன்னும் பின்னும் அவனை நெருக்கிறது. அல்லேலூயா. தாவீதோட படை தளபதி. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. முன்னாடி எதிரிகள், பின்னாடி எதிரிகள் தன்னை சூழ்ந்து கொண்டார்கள். இங்க 2 ராஜாக்கள்ல 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, பெனதாத்தான் என்ற சீரிய மன்னன் எருசலேம் சமாரியாவுக்கு எதிராக வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான்.
இஸ்ரேவேலோட கேபிட்டல். அப்போ இஸ்ரேவேலோட தலைநகர் வந்து சமாரியாவாக இருந்துச்சு. சமாரியாவை முற்றுகை போட்டார்கள். முற்றுகை போட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலத்து டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டை வந்து படையெடுத்து போறதுக்கு முன்பாக அந்த நாட்டை சுற்றில அரணிப்பாக தன்னுடைய படைகளை நிப்பாட்டிடுவாங்க. அந்த நாட்டுக்கு உள்ளேயும் யாரும் போக முடியாது, அந்த பட்டணத்துக்கு வெளியில யாரும் வர முடியாது. எந்த ஒரு வர்த்தகம் நடக்காது, எந்த ஒரு பிஸ்னஸும் போக முடியாது. உள்ள எந்த பொருட்களும் கொண்டு போக முடியாது, வெளியிலேருந்து எந்த பொருளும் உள்ளே போகாது, உள்ளேருந்து எந்த பொருளும் வெளியில் வராது. யாரும் அதே மாதிரி தான் மக்கள், ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அவங்க எல்லாத்தையும் அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துருவாங்க. அவங்களே வந்து ஒரு ஒரு பஞ்சம் அந்த ஒரு பஞ்சத்துக்கு ஏற்படுத்திடுவாங்க. அதாவது எதுக்குமே கிடைக்காத அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு. அதை பின்னாடி படிக்க போகிறோம் நம்ம. ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எதிரிகள்னால சூழ்ந்து கொள்ளப்பட்டு அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் ஆவியானவர் என்னோடு பேசினார். தெய்வ ஜனமாகிய நாம் ஒருவித அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது என்ன செய்யணும், ஆவியானவருடைய துணையோடு என்ன செய்யணும், தேவனோட பலனோடு என்ன செய்யணும் அப்படின்றதான் இன்னைக்கு எனக்கு ஆவியானவர் கொடுத்த அந்த மெசேஜ். அதை உங்களோட நான் ஷேர் பண்றேன். இந்த 2 விஷயங்கள் 2 பேசேஜ்ல நம்ம பார்த்தது ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. யோவாபோ 2 சாமுவேல்ல பார்க்குறோம். படைக்கு போகிறான். படை எடுத்து போகும்போது அங்கே பார்த்தா இராணுவத்தோட எதிரியோட இராணுவம் அவனுக்கு முன்னையும் பின்னையும் சூழ்ந்து கொண்டு. ஏன் இந்த சூழ்நிலை, இது 2க்கு இடையில இந்த 2 பேசேஜ் ஏன் அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள அவங்க வந்தாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லிட்டு, அதிலிருந்து ஆவியானவர் என்ன மெசேஜ் சொல்றாரு, அவங்க எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொண்டாங்க, இதிலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலை கொடுத்தார் அப்படின்றதான் இன்றையோட செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தோம்னா 2 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அதில் ஆரம்பத்தில் இப்படி வாசிக்கிறோம். அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான், அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது ஒரு நல்ல விஷயத்தை தாவீது செய்கிறாரு. அல்லேலூயா. அதாவது அம்மோனோட ராஜா நாகாஸ், அம்மோனோட ராஜாவாக இருந்த நாகாஸ் தாவீதுக்கு ரொம்ப உதவி செய்த ஒரு மனிதனா காணப்பட்டாரு. அந்த உதவியின் நிமித்தம் அவர் மரித்து போனோடனே அவருடைய பட்டத்துக்கு, அவருடைய இடத்துக்கு அரியணையில் ஏறின அவருடைய மகனான ஆனூனுக்கு ஒரு நன்மை செய்யும் பொருட்டு, அவனுடைய ஆறுதல் சொல்லும் பொருட்டு தன்னுடைய ஊழியக்காரரை அந்த ஆனூன் என்ற மன்னன் இடத்துல தாவீது அனுப்புறாரு. ஆனா அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன்னை ஊழியக்காரரை உன்னிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அங்கு உள்ள பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மன்னனோட மனசை மாத்துறாங்க, அதாவது குழப்புறாங்க. தாவீது நல்ல நோக்கத்துல நன்மை செய்யும் பொருட்டு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழியக்காரரை அவனிடத்துல அனுப்புறாங்க. ஆனா அவனுடைய பிரபுக்களும் அதை மாத்தி தன்னுடைய ராஜாவோட உள்ளத்துல போடுறாங்க. இதை கேட்ட அந்த ராஜா என்ன பண்றான், அந்த ஊழியக்காரர்களை பிடிச்சு துன்பப்படுத்தி அவமானப்படுத்துறான். யாரு? தாவீதோட ஊழியக்காரர்கள். பெரும்பாலும் வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அது எப்படிங்க, வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நன்மை செய்ய சோராதே அப்படின்றது வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஒரு நாளும் நம்ம நன்மை செய்ய சோரக்கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு வேணும்னா வசனங்கள் வேணும் அப்படின்னா கலாத்தியன்ஸ்ல எடுத்தீங்கன்னா 6:9, கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 6:9 எடுத்தீங்கன்னா படிக்கிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு தான் வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம
நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அந்த காலத்துல நம்ம செய்யற நன்மையை ஏற்ற காலத்துல ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார் அப்படின்றத வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. தாவீது இங்க அதைத்தான் செய்யறான். ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாவீது அந்த மனிதனுக்கு துக்கம் விசாரிக்கும் பொருட்டு, ஆறுதல் செய்யும் பொருட்டு தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி நன்மை செய்ய போறான். ஆனா நன்மை செய்ய போற இடத்துல அவனுக்கு தீமை எதிரிகள் இடத்துல இருந்து வருது. அல்லேலூயா. இது எப்படி ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்க ஒரு நற்காரியங்களை தொடங்குவீர்களானால், ஆண்டவர் மேல் கொண்ட விசுவாசம் மனிதர்கள் மேல் கொண்ட விசுவாசம் இல்லை, யாரையும் பொருட்படுத்தாமல் எந்த ஒரு மனிதனுடைய உதவி எதிர்பாராமல் ஆண்டவர் மேல் மாத்திர நீங்க நம்பிக்கையாய், ஆண்டவர் மேல் மாத்திர விசுவாசம் வைத்து ஒரு காரியத்தை நீங்க தொடங்குனீங்கன்னா சோராதீங்க. அந்த நன்மை செய்ய சோராதீங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பார். அப்படின்னா அவர் முடிவு செய்ய, அதை முடித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியன்ஸ் 1:5 இதைத்தான் சொல்லுது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் என்னோட சேர்ந்து அதை மட்டும் பார்ப்போமா? 1:5 தமிழ்ல 5, இங்கிலீஷ்ல ஐ திங்க் இட்ஸ் 6, அதாவது 6வது வசனம் அப்படின்னு 6வது வசனமா இருக்கு. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஹல்லேலூயா. நம்மள நற்கிரியை தொடங்கினவர், அதாவது அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய காரியமாய், அவருடைய நாம மகிமைக்காய் நீங்கள் தொடங்கின ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது அப்படிதான் எடுக்கணும். அல்லேலூயா. தாவீது அந்த தேவனுடைய மனிதனாகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் நன்மை செய்ய தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புறான். ஆனா அங்க நடந்தது என்ன? அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அதை நீங்க படிச்சீங்கன்னா அந்த பாசேஜ் அவங்க என்ன பண்றாங்க, தாவீதோட ஊழியக்காரர்களோட ஒரு பக்கத்து மீசையும் ஒரு பக்கத்து தாடியையும் ஷேவ் பண்ணி திருப்பி அனுப்புறாங்க. யூதர்களை பொறுத்தவரை கலாச்சார பின்னணி என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க அந்த தாடி அந்த மீசை அந்த மாதிரி ஒரு பக்கம் ஷேவ் பண்றது அவங்களை ரொம்ப இழிவுபடுத்துறதுக்கு சமானம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அவமானப்படுத்தப்படுறது, ரொம்ப என்ன சொல்றது, அவங்க தன்னை வாழ விரும்பாம தற்கொலைக்கு தூண்டக்கூடிய இனி இப்படி என்னுடைய மானம் போயிருச்சு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ். அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, நீங்க போய் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதை படிச்சீங்க, அது வரும். இந்த சூழ்நிலையில தான் நன்மை செய்ய போன தாவீது தன்னுடைய ஊழியக்காரர்கள் அனுப்பி எதிரிக்கு நன்மை செய்வோம், ஆறுதல் செய்வோம் போன தாவீதுக்கு வந்த பிரச்சனை இது. அவனுடைய ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பெத்ரோஹேப் தேசத்து சீரியரிலும் சோபாவிலிருந்து சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மக்கா தேச ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது அவமானப்படுத்தி அனுப்பிச்சதும் இல்லாம படைக்கு ஆள் தரப்புறாங்க. கூலிப்படை அப்படின்னு அந்த காலத்துல பணம் கொடுத்து என்னோட யுத்தத்துக்கு வாங்க, நாங்க இந்த மன்னருக்கு எதிராக நாங்க யுத்தத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மோன் ராஜா எல்லா தேசத்து ராஜாவினிடத்தும் ஆள் அனுப்பி கூலிப்படைகளை செட் பண்ணி தாவீதுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறார். அப்போது அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாவையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். இதை கேள்விப்பட்ட தாவீது, ஓகே, நம்ம நன்மை செய்ய போனோம், ஆண்டவரை நம்பி ஒருத்தருக்கு நன்மை செய்ய ஆறுதல் செய்ய ஆள் அனுப்பிச்சோம், அவன் நம்ம ஆட்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சது மாத்திரம் இல்லாம என்ன பண்றான், திருப்பி தாவீது மேலே படையெடுத்து அதுக்கு தனியா வந்தா பரவாயில்ல, கூட இருக்க எல்லா பக்கத்து தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா எதிரி படைகளையும் ஒன்றிணைத்து கூலிப்படைகளை செட் பண்ணி தாவீதுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறான். அதை கேள்விப்பட்ட தாவீது தன்னுடைய பராக்கிரமசாலிகள், தாவீதோட பராக்கிரமசாலிகள்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டடியே பண்ணலாம். அவ்வளோ ஒரு பராக்கிரமசாலிகள், பெனாயா இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, தாவீதோட பராக்கிரமசாலிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது. தன்னுடைய பராக்கிரமசாலிகளை மாத்திரம் அனுப்பி போருக்கு இவங்க இப்ப அணிவகுத்து நிக்கிறாங்க.
போருக்கு யாருக்கு போற? பராக்கிரமசாலி, தாவீதோட பராக்கிரமசாலிகளும் அவனுடைய படைகளும் போகுது. அந்த சூழ்நிலையில தான் இப்ப படிச்ச நம்ம வசனம் 9வது வசனம் வருது. யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில், நெருக்கிட்டாங்க. யார? தாவீதோட பராக்கிரமசாலிகளை முன்னும் பின்னும் நெருக்கியாச்சு. உலகத்தான்ட்டு போய் ஒரு விஷயத்தை கேட்டேன் அப்படின்னா, எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாமே எதிரி, எல்லாமே முடிஞ்சு போன சூழ்நிலை அப்படின்னா சரண்டர் ஆயிடுவாங்க அவங்க. அல்லேலூயா. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த பலன் இல்லை. தெய்வ ஆவியானவர் அவங்க உள்ளத்துல இல்லை. அதனால அவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுறோம். அவங்களுக்கு அந்த எதிர்த்து போரிடக்கூடிய அந்த பலனை கொடுக்கக்கூடிய தெய்வ ஆவியானவர் அவங்களிடத்து இல்லாதனால அவங்களால எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, எல்லாமே அதை என்ன சொல்லுவாங்க, தலைக்கு மேலே போயிடுச்சு பிரதர், எல்லாமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்பாங்க. ஆனா அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது பொருந்தாது. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நம்ம தேவன் செயல்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. அதை சொல்றதுதான் இந்த வேதவசனம். அல்லேலூயா. அதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லாமே முன்னும் பின்னும் நெருக்கிட்டாங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எங்கேயும் எஸ்கேப் பண்றதுக்கு வழி இல்லை. அல்லேலூயா. அதுல தேவனுடைய மனுஷன், தேவி ஆவிய பெற்றவர்கள் எப்படி பேசுறாங்கன்றத பாருங்க. நம்பர் 12வது வசனத்தை படிப்போமா? தைரியமா இரு. யார் சொல்றது? அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்க ஒரு மனுஷன் சொல்றான், தைரியமா இரு. நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண, பாத்தீங்களா? ஒரு தேவனுக்குள்ள இருக்க ஒரு மனுஷன், வேதத்தின் மேல் பிரியமா இருக்கக்கூடிய மனுஷன், வேதத்தின் மூலம் வேத வசனத்தை விசுவாசிக்கிற ஜனம், ஆண்டவராகிய பிள்ளையாகிய நீங்களும் நானும் தேவனை எப்பவும் கடைசி நிமிடமானாலும் அவர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மளை விட்டு ஒழியக்கூடாது. மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அவங்க எனக்கு உதவிடுவாங்க, அவங்க எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருவாங்க, அவங்க எனக்கு முக்கிய ஒரு உறுதுணையா இருந்துருவாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம மனிதருக்கு மேல எதிர்பார்க்கும் போது நம்ம ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரு மனுஷன் எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு எதிரிகளுடைய படை சூழ்ந்து இருக்கும் போது யோவாப் அந்த படைத்தளபதி சொல்கிற வார்த்தை பாருங்க, தைரியமாயிரு. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இது சாதாரண மனுஷனுடைய வார்த்தை கிடையாது, சர்வ வல்லமை உள்ள வார்த்தை, தேவன் சொல்கிற வார்த்தை. நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, தைரியமா இரு, கலங்காதே, பயப்படாதே. பைபிள்ல எத்தனையோ தடவை do not fear more than 100 times வந்திருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்ற வார்த்தை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை சாதாரண மனிதனுடைய வார்த்தை இல்லை. மனிதன் சொல்ற வார்த்தை இன்னைக்கு சொல்லலாம், நாங்க உங்க கூட இருக்கோம் பிரதர், நாங்க இன்னைக்கு இதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிடலாம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம போயிடலாம். அப்படி அனுப்புற மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு சோத்தரிக்கிறோம். ஆனா மனிதர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது, தேவனை சாராமல் அவங்க சொன்ன வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கும் போது, நம்ம ஏமாற்றப்பட்டு போகும்போது நம்ம உடைக்கப்பட்டு போயிடுவோம். நம்ம அப்படியே ஒரு சோர்வு நிலைக்கு வந்துருவோம் நம்ம. ஏன்னா நம்ம நம்புனது அந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தை. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு இதுல உதவியா இருப்போம், நீங்க இதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க, இந்த விஷயத்த நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதனுடைய வார்த்தை மேல நீங்க விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா, மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்துல இறங்கிட்டீங்கன்னா, அவங்க ஏமாற்றப்படும் போது நம்ம உடைந்து போவோம், நொறுக்கப்பட்டு போவோம். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் தன் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பிச்சு நம்ம தைரியப்படுத்துறாரு. தைரியமாயிரு. தேவனுக்குள்ள திடன் கொண்டு அந்த மனுஷன் சொல்றான், சுத்தியில அடைச்சு எல்லா எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, ஆனாலும் சொல்றான், அப்படி தைரியமா டிக்ளேர் பண்ண அந்த மனுஷனுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்ணார். எப்படி கனம் பண்ணார் பாப்போமா? பாருங்க 13. யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள், அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். அல்லேலூயா. என்னங்க என்ன போட்டிருக்கு? யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டி சேர்ந்தார்கள். கிட்டினார்கள் அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஈவந்தோ அவங்க எல்லாம் சுத்தி இருந்த எதிரிகளா இருந்தாலும் ஒரு அடி தேவன் மேல நம்பிக்கை வச்சு, அதான் வார்த்தை சொல்றாங்க, தைரியமாயிரு. ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. என்ன நடக்குது? தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தினால ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும் போது என்ன நடக்குது? சீரியர்
மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள், அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இங்க யோவா இங்க என்ன போட்டிருக்கு, யோவா வந்து ஈட்டி எடுத்து எல்லா ஒரு 10,000 பேர் குத்துனாரு, கேடயத்தை எடுத்து எல்லாத்து மேலே வீசினாரு, அதை எடுத்து பண்ணாரு, இப்படி எதுவுமே சொல்லல. இஸ்ரவேலோட படை இவங்க மேல தாக்குச்சு அப்படிலாம் சொல்லல. ஒரு அடி விசுவாசத்துல எடுத்து வச்சாங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இருக்க சூழ்நிலை தான். ஆனாலும் தேவன் மேல கொண்ட நம்பிக்கையில ஒரு அடி எடுத்து வச்சாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்க சொல்லியிருக்கு, வேதவசனம் சொல்லுது, கிட்டி சேர்ந்தினார்கள், அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் வேதவசனம் இருக்கு. அப்ப யார் இங்க யுத்தம் பண்ணது? ஆண்டவராகிய கர்த்தர் யுத்தம் பண்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்காக யுத்தம் பண்ணி அவன் சொன்ன அந்த விசுவாச வார்த்தையை கனம் பண்ணார். அல்லேலூயா. இன்னைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறது, தேவன் கொடுத்த வார்த்தை மேல் நம்பிக்கையா இருக்கிறது. தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையில ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவியானவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த யோவாவை பாரு, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான், எல்லாம் சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது தான். இதே இது உலகத்து மனுஷனா சரண்டர் ஆகி என்னால முடியாதுப்பா, நீ பண்றதை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா தேவன் மேல் நம்பிக்கை கொண்ட தேவ மனுஷன் தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையினால ஒரு அடி எடுத்து வச்சான். மற்றபடி எல்லாம் அவங்க முறிந்தோடத்தக்கதாக, எதிரிகள் முறிந்தோடத்தக்கதாக கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு நெருக்கமான சூழ்நிலையா, என்ன பண்றதுன்னு தெரியலையா, தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க, ஒரு அடி எடுத்து வைங்க, மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரெண்டாவது படிச்ச அந்த பேசேஜ் என்ன அப்படின்னா 2 Kings 6:24. உங்களுக்கு எல்லாம் நல்லா பைபிள் நீங்க படிச்சீங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சது போல சீரிய தேசத்தார் சமாரியா மேல முற்றுகை போட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் பண்ற டாக்டிக்ஸ் என்னன்னா அந்த சேம் டாக்டிக்ஸ் தான். அந்த பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பட்டணத்தை வெளியில சுத்தியில எதிரிகள் சுத்திடுவாங்க. உள்ளுக்குள்ள போற வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, ஒரு பிசினஸ் எதுவுமே நடக்காது. பார்த்தா அந்த பட்டணம் வந்து ஒரு பஞ்சத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. எதுவுமே கிடைக்காத பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு ஒரு ஃபெமைன், ஒரு பஞ்சத்துக்குள்ள போகும். அதில் தான் நீங்க படிக்கலாம். அந்த பாசேஜ் நீங்க படிச்சீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு கரெக்டா சொல்லும். அந்த சூழ்நிலையில தான் அந்த ராஜா அதோட கொடுமை, அந்த பஞ்சத்தோட கொடுமையை பார்க்கறது அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ராஜா சொல்லுவாங்க, ராஜா பின்னையும் அவளை பார்த்து ஒரு ஸ்திரீ வந்து ராஜா அந்த அரண்மனை மதில்ல உலாவும் போது ஒரு ஸ்திரீ அந்த ராஜாவை பார்த்து சொல்றது பாருங்க, ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். பயங்கர துக்கமான டிராஜடி. எதிரிகள் சூழ்ந்து கொண்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. உள்ளுக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே எதுவும் வர மாட்டேது, பட்டணத்துக்கு வெளியிலே எதுவும் போக மாட்டேது. அடைக்கப்பட்ட சூழ்நிலை. சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதோட கொடுமையை தான் இந்த வேதவசனம் இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படின்னா, அந்த ஸ்திரீ சொல்றாங்க, உன் பிள்ளை இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளைய நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேசேஜ் படிக்கிறோம். அவ்வளோ கொடுமையான ஒரு பஞ்சம். நம் பெற்ற பிள்ளை யாராவது சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தாய் இருப்பாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜா எலிஷா மேல, ஏன்னா இந்த வார் யாருனால வருது அப்படின்னா எலிஷான்ற ப்ராஃபட் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் மேல கோவப்படுறாரு. கோவப்பட்டு அவரை கொல்றதுக்கு ஆள் அனுப்புறாரு. அதை நீங்க படிச்சீங்கன்னா பின்னாடி தெரியும். அப்போதான் 7வது அதிகாரத்துல, அப்பொழுது எலிஷா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல்ல 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவன் வந்து விசுவாசிக்க மாட்டான். ஆண்டவர் வந்து வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவிவிசுவாசமான வார்த்தையை சொல்லுவான். அப்ப தேவனுடைய மனுஷன் அவரை கடிந்து கொண்டு அப்ப சொல்றார், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதில் நீ சாப்பிட மாட்டா என்றான். அல்லேலூயா. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இங்க சமாரியாவை பார்த்தீங்கன்னா, சமாரியாவோட சுச்சுவேஷன் என்ன, அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எதிரிகள்னால சூழப்பட்ட சூழ்நிலை, என்ன செய்வது என்றே தெரியல, பஞ்சம்.
இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜில் 7வது 2 Kings 7ல் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் 4 பேர் அப்படின்னு சொல்லி ஒளிமுக வாசலில் இருந்தார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் 3வது வசனம் 7:3. இந்த 4 பேர் யார் அப்படின்னா வேத சில நான் படித்த வரையிலும் அந்த பைபிளில் போடப்படலை. ஆனால் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேர் யார் அப்படின்னா கேயாசி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலிஷா கூட இருந்த கேயாசி, நாகமான் அந்த ஒரு சீரிய படை தலைவன் வந்து அந்த குஷ்டரோகத்தினால வரும்போது அவனிடத்துல போய் அந்த பொருட்களை வாங்கி கொள்வான். இவன் தான் எலிஷா வந்து வாங்காம அவன் அனுப்பிச்சிருவாரு. ஆனால் இவன் போய் ஆசைப்பட்டு அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவான். அது தெரியும் உங்களுக்கு, அந்த கதை எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட அந்த நாகமான் குஷ்டரோகமாய் மாற்றப்பட்டு அந்த சபிக்கப்பட்டவனே குஷ்டரோக அவனும் அவனுடைய 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்டிருக்கு. இவங்க இந்த 4 குஷ்டரோகிகள் யாருன்னா அந்த 4 பேராம். நாகமான் அவனோட 3 பையன்கள் அப்படின்னு இது பைபிள்ல இல்லை. சொன்ன மாதிரி இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல நீங்க ஸ்டடி பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச ஒன்று. இது உங்களுடைய இதுக்காக அறிவுக்காக வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? இந்த 4 பேர் இவங்களை நெகட்டிவாக தான் நம்மளை எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் ஆவியானவர் ஒரு விஷயம் சொன்னார். அவங்க மூலமாக ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்கிறார். அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. நம்ம இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், வெளியில் போய் எதிரிகளோட படைகள்கிட்ட போனாலும் நம்ம சாகத்தான் போகிறோம். ஆனாலும் ஒரு அடி எடுத்து வைப்போம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை இங்கேருந்து சாகிறத விட எதிரிகளோட ஒரு அடி எடுத்து வைக்கும். பாளையத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் தேவ ஆவியை பெற்ற நாம், தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற நாம் எந்த சூழ்நிலையிலும் சோறாம ஒரு அடி தேவனுடைய மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அந்த சூழ்நிலை அடைக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு அடி எடுத்து வச்சிட்டோம்னா, விசுவாசத்துல அறிக்கையிட்டு நம்ம ஒரு அடி மூவ் ஆயிட்டோம்னா, அந்த சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்காம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த எதிரிகளே பார்த்தோம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால அதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை அவ்வளோ நம்மளை போட்டு அப்ரெஸ் பண்ணி ஒரு ஒடுக்கி நம்மளை வந்து உற்சாகத்தை இழக்க வச்சு அதை குறித்து திங்க் பண்ணி இது எப்படி நான் பண்ண போகிறேன், இதுக்கு நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், இதுக்கு எப்படி சரி கட்ட போகிறேன், இந்த விஷயத்தை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இதை பற்றியும் யோசிக்க வைக்கும். ஆனால் தேவனுடைய பாதத்தில் ஒரு அடி எடுத்து வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இந்த மேட்டர் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி நம்மளுடைய. ஹல்லேலூயா. அங்கதான் தேவ ஆவியானவர் தேவன் அவருடைய கரம் இறங்கி நமக்காக செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படித்தான் ஒரு அடி எடுத்து வச்சாங்க. நம்ம முன்னாடி படிச்சது மாதிரிதான் யோவாப்பு அவனுடைய படை எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய படைகள் எல்லாம் சுத்தி இருந்தாலும் தளரல. தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியப்படுத்திட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா எதிரிகள் எல்லாம் முறிந்து ஓடுறத அவங்க கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. ஒரு அடி எடுத்து வைங்க. விசுவாசத்துல ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. உபவாசம், ஜெபம் விடாதீங்க. தேவன்ட்ட பலத்தை கேளுங்க, தேவன்ட்ட வார்த்தையை கேளுங்க, அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. நம்மில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ள தேவன் அவர். உங்கள் அந்த காரியத்தை அவர் தொடங்கினார் அப்படின்னா அந்த காரியத்தை முடிக்க நிறைவேற்ற உங்களை வச்சு நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்த்தா ஒரு இரவுல டோட்டல் எக்கானமியே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஒரு நைட் ஒரு இரவு போதும் தேவனுக்கு. 24 hours, within 24 hours God has changed everything for people of Samaria. இந்த சமாரியாவங்களுக்கு ஒரு இரவுல ஒரு ராத்திரி 24 hours அவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும்னா அதே தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் இணைற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்பி இருக்கிற நாம சோர்ந்து போகாம நம்ம சூழ்நிலையிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு ஒரு முதல் ஸ்டெப் ஒரு எடுத்து வைப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கடைசி ஒரு வாசனத்தை படிப்போம். 2 Corinthians 10 verses 3 and 4 எடுங்க. Second Corinthians
ரெண்டாம் கொரிந்தியர் ரெண்டாவது சாரி, இங்கிலீஷ்லேயே சொல்லி பழகினால ஒரு மாதிரி தமிழ் வர மாட்டேது. 2 Corinthians 10 verses 3 and 4. Chapter 10 verses 3 and 4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் திருப்பி படிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், அடைக்கப்பட்ட சூழ்நிலை, நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்க சூழ்நிலை, எங்களை சுத்தி இருக்க அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எதிரிகள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நாங்க மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவ பலன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த தேவ பலன், அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அந்த தேவ பலன் இன்னைக்கு உங்களுக்கு எந்த சூழ்நிலையோ, நீங்க எந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கீங்களோ, எப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, தேவ பலன் உங்களுக்குள்ள இறங்கட்டும். இந்த வார்த்தையை பிடிச்சு மாம்சத்தின்படி போர் செய்யாமல் தேவன் மேல நம்பிக்கை வச்சு எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் உங்களுக்குள் உண்டாக தெய்வ வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களோடு இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் பேசியிருக்கிறார் நான் நம்புறேன். அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்து தைரியத்தை இழந்துடாதீங்க. விசுவாசத்துக்கு ஏதுவான நல்ல அந்த தைரியத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. தொடர்ந்து போராடுங்க. தெய்வ வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. முடியலையா, அப்பாவோட பாதத்துல காத்துருங்க. உபவாசத்தை போடுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்காக அடுத்த வழிகளை உருவாக்குவார். நம்ம பார்த்தோம், அந்த யோவா படைத்தலைவனுடைய இதுல எல்லா பக்கம் சூழ்ந்துட்டாங்க. மரணம், அடுத்த நிமிஷம் மரணம் தான். ஆனாலும் தைரியப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர்த்தி தேவனுடைய நாமத்துல ஒரு அடி எடுத்து வச்சாங்க. அடுத்த அடி போற எதிரிகள் மேல விழுந்த அடி போற தேவனுடைய அடியாக தான் இருந்துச்சு. அவங்க முறிந்து ஓடினார்கள் என்று இருக்கு. அல்லேலூயா. அப்படி உங்களுடைய எதிரிகளை அவர் முறிந்தோட செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை முறிந்தோட செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மேல விசுவாசமா இருப்போம். அவர் மேல நம்பிக்கையா இருப்போம். இந்த வார்த்தை உங்களை தேற்றிருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு ஜெபம் பண்ணி நம்ம அதை முடிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை நேசிக்கிறீங்க நல்ல அன்பின் பரலோக பிதாவே, ராஜா, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீர் எங்களோடு பேசின இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை மேற்கொள்ள வேண்டும் என்று தேவ வசனத்தின் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சூழ்நிலையிலும் கூட ராஜா தகப்பனே, இதை கேட்கிற, இதை பார்க்கிற எந்த உள்ளமாவது ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குமானால் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் அடுத்த அடி எடுத்து வைக்க உண்மையில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே, ஆண்டவரே தைரியமாக இரு என்று உண்மையில் உள்ள நம்பிக்கையினால் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே ஒரு அடி எடுத்து வைத்த போது நீங்க அவருக்காக யுத்தம் பண்ணி எல்லா வெற்றி பெற்றுக் கொடுத்தது போல தேவனாகிய கர்த்தாவே, சமாரியாவை சுற்றிலும் எதிரிகள் ஆண்டவரை அடைத்து போட்டாலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அந்த 4 குஷ்டரோகிகளை கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த ஒரு இரவுல அந்த சமாரியாவோட சூழ்நிலையை மாற்றினீங்கப்பா. இன்னைக்கு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்க தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி நான் வேண்டுகிறேன். அவங்களுக்கு இன்னும் 24 மணி நேரத்துல ராஜா ஆண்டவரே அப்பா அந்த பிசினஸ் ஆண்டவரே அப்பா எக்கானமியை மாத்துனீங்கப்பா. உங்களால மாற்ற முடியாத சூழ்நிலை ஒன்றும் இல்லப்பா. யார் எந்தெந்த தேவைக்காக எந்தெந்த விஷயத்துல குறைவுள்ளவர்களாக தேவனை நோக்கி கதறுகிறார்களோ, தேவனை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்களுக்காக நானும் மன்றாடுகிறேன் தேவனே. அப்பா அந்த பணத்தை வானத்தின் பலகணிகளை அந்த அவிவிசுவாசமான வார்த்தை எங்களுடைய ஒருத்தருடைய உள்ளத்தில் வராத அளவுக்கு என் தேவனால் செய்யக்கூடாதவை ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தை அவர்களுக்குள்ள அதிகமாக மேலோங்கி தேவனால் நடப்பிக்கக்கூடிய கிரியைகளை அவர்கள் கண்டு தேவனுக்கு சாட்சியாய் மாறுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த உள்ளங்களை தேற்றும் இந்த வார்த்தை மூலமாக தேவனே எனக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜை நான் டெலிவரி பண்ணிட்டேன் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. தேவனாய கர்த்தாவே, இதன் மூலம் வரக்கூடிய துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே ராஜா நீரே மகிமைப்படுவீராக. உமக்கே அந்த துதி கன மகிமை செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமும் ஒருவருக்கே மீட்பரட்சகரான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.